இங்க ஹீரோ ராஜுன்ற பேர்ல மாறுவேஷம் போட்டுக்கிட்டு ஹீரோயின் சேர்ந்த அதே டான்ஸ் கிளாஸ்ல இவனும் சேர பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேராகிறதுக்கு முதல் நாளே வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோயினும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம உங்க பேர் என்னன்னு கேட்க ஹீரோவும் தன்னை ராஜன் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஹீரோயின் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வழிஞ்சு பேச அது பிடிக்காத ஹீரோயின் இந்த மாதிரி பேச இங்க ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோவும் தன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து மச்சான் என் பொண்டாட்டி எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலடான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு வீட்டுக்கு போவ அங்க ஹீரோயின் கிட்ட எனக்கு இதுக்கு மேல ஓட்டி போட்டாங்க சோ நான் லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு பொய்யும் சொல்லிடுவான். அதே மாதிரி ஹீரோயின் கிட்டையும் நல்லா பேசி டான்ஸ் கிளாஸ்ல ஃப்ரெண்ட் ஆயிட ஒரு நாள் ஹீரோயினும் ஹீரோவுக்கு டான்ஸ் ஆட வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட அதை பார்த்து ஹீரோ எனக்கு சுத்தமா டான்ஸ் ஆட வரல சோ இதுக்கு மேல நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹீரோயினுக்கு ராஜ பிடிக்கலன்னு சொல்லிட்டு மச்சான் அதனால நான் இதுக்கு மேல இந்த கெட்டப்ப போட தேவையில்ல நார்மல் ஹஸ்பண்டாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு சினிமாவுக்கு போக ஹீரோயினுக்கும் சினிமா பார்க்கும்போது ராஜாவோட உருவம் தான் தெரியும். அதனால ஹீரோயினும் ராஜாவோட அட்ரஸ் கேட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்டோட கடைக்கே போயிட அவன் ஃப்ரெண்டோ ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவை அவசரமா கெட்டப் மாத்திட்டு வந்து ஹீரோயினை சந்திப்பான். ஹீரோயினும் ராஜ் கிட்ட நீ நல்லா தான் டான்ஸ் ஆடுற சோ இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம்னு சொல்ல இது கேட்ட ஹீரோ செம்ம சந்தோஷமாயும் அவன் ஃப்ரெண்டு கூட செம்மையா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்ப அங்க ஹீரோ மாதிரியே இருந்த பொம்மையை பார்த்து ஹீரோயின் ராஜா ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே நேரத்தில் ஹீரோயின் ஹஸ்பண்டை யோசிச்சு ரொம்பவும் வருத்தப்படுவான். அப்பல இருந்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே பழக ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு ராஜா கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ராஜும் ஒரு நாள் ஹீரோயின் மலவச்சிக்கெல்லாம் கூட்டு போய் அங்க பிரம்மாண்டமா லைட் எல்லாம் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோயினும் ஒன்னு மாதிரி பையனை யாரும் மிஸ் பண்ண யோசிக்க மாட்டாங்க ஆனா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. அதுக்கு ராஜும் உனக்கு கல்யாணம் ஆனா என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவா. ஹீரோவும் இதை போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு தான்டா பேசாம லவ் அக்செப்ட் பண்ணிடுறான்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்படுவான்.